திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் படியூர் அருகே வசித்து வருபவர் விவசாயி சாமிநாதன். இந்நிலையில் தனது வீட்டின் அருகே கட்டியுள்ள 4 புதிய கடைகளுக்கு மின் இணைப்பு பெற விண்ணப்பித்திருந்தார். ஆனால் இந்த விண்ணப்பம் கடந்த 4 மாதங்களாக காலதாமதம் செய்யப்படுவதாகவும் அதற்காக ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சாமிநாதன் திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். அதன்படி ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சாமிநாதனிடமிருந்து ரூபாய் 10,000 பெற்ற போர்மேன் நந்தகோபால் மற்றும் உதவி பொறியாளர் வெங்கடேஷ் ஆகியோரை பிடித்து கைது செய்தனர். இந்நிலையில் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் ஆய்வாளர் சசிரேகா தலைமையில் இருவரிடமும் நீண்ட நேர விசாரணை நடைபெற்றது. அதே நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் நாள்தோறும் காலதாமதம் செய்து வந்த 4 கடைகளுக்கும் உடனடியாக மின் இணைப்பை வழங்கினர். இச்சம்பவம் தற்போது காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே அதிகாரி கடந்த வருடம் மே 14ஆம் தேதி அரசு வீடு ஒன்றுக்கு மின் இணைப்பு வழங்குவதிலும் காலதாமதம் செய்ததாகவும் அமைச்சரின் உத்தரவை மதிக்காமல் அலட்சிய போக்கில் செயல்பட்டதாகவும் பின்னர் செய்தித்தாள்களிலும் செய்தி வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தொடர்ந்து புகார் எழுந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலைமை அதிகாரிகளை மீண்டும் மீண்டும் லஞ்சம் வாங்க தூண்ட வைத்திருக்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.